உங்கள் எல்லைக்கு வெளியே சிந்திங்க, உங்கள் பாக்ஸுக்கு வெளியே சிந்திங்க, உங்களுக்கு வெளியே சிந்திங்க. இயேசு இப்படி அருமையான வசனத்தை சொல்றார். ஒருவன் என்னில் விசுவாசமா இருந்தால் என் சமாதானத்தை அவன் இருதயத்தில் வைப்பேன். ஒருவன் என்னில் விசுவாசம் வந்தால் அவனிடத்தில் அந்த பூரண சமாதானத்தை வைப்பேன். உங்க இருதயத்தில் ஃபுல்லா சமாதானமா நிம்மதியா இல்லாம இருந்தா நீங்க இயேசு இடத்தில் விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். கடவுள் விரும்புவதில்லை உங்க மனம் கலக்கத்திலேயும் குழப்பத்திலும் இருப்பதை. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுவது தேவன் விரும்புவதில்லை. நீங்க கவலைப்படும் பொழுது, நீங்க யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்த கவலை, யோசனை, குழப்பம் உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை இல்லாமல் பண்ணும். உங்க சந்தோஷத்தை திருடும், அது உங்க வாழ்க்கையை திருடும். ஏன் கவலை? இயேசுவிடத்தில் விசுவாசம் இல்லை. வாழ்க்கையில் 4 பேர் நமக்கு எதிராக பேசினாலும், 4 பேர்ல 40 பேர் பேசினாலும் நமக்கு என்ன? நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவர் மேல நம்பிக்கை இருந்தா எதுவும் நமக்கு சோகமா இருக்காது. இல்ல, அவங்கிட்ட சமாதானம் இருக்கும். வாழ்க்கையில நாங்க நம்பினவங்க நம்ம விட்டு விலகி போனாலும் அவர் மேல விசுவாசம் இருந்தா நமக்கு அவர் இருக்காரு, அவர் தூக்கி வைப்பாரு, அவர் நிறுத்தி வைப்பாருன்னு ஒரு தைரியம். ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு மனதோடு நீ அவரை ஆகாதி. நம்ம கடவுளை ஆகாதிக்கிறதுல முழு மனசோட ஆகாதிக்கணும். மனசுல குழப்பங்களை வச்சுக்கொண்டு, கவலைகளை வச்சுக்கொண்டு, அப்பா ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதுமாய், இந்த பாட்டு படிச்சுட்டு போங்க, ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்க மனசுல குழப்பத்தோட கடவுளை கும்பிடுங்க. கடவுள் அப்படி விருப்பம் இல்லை, உங்க முழு இருதயம். நீங்க ஒரு கள்ள பொண்டாட்டி வச்சுக்கொண்டு உங்க பொண்டாட்டி கிட்ட போயிட்டு டார்லிங்னு சொன்னா உங்களை கணக்கெடுப்பாவா? இல்லை. ஏன்னா நீங்க மிக்ஸ் ஆகிட்டீங்க தானே. அதே விதமாக கடவுளுக்கு விருப்பம் இல்லை பயமும் கவலையும். நீங்க அதை வச்சுக்கிட்டா அவர் மேல் நம்பிக்கை இல்லை. அப்ப மனசுல முழு இருதயத்தோட அவங்க ஆராதிக்கணும். நீங்க எனக்கு இருக்கீங்க, உங்க பிரச்சனை எனக்கு போதும், நீங்க மட்டும் இருந்தா என் வாழ்க்கை உயரும், நீங்க மட்டும் இருந்தா மூழ்க மாட்டேன். மனசு முக்கியம். மனசு சொல்றது ஒரு போர்க்களம், போர்க்களம், போர்க்களம். எங்க மனசுல தான் போர்கள் ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு வல்லவன் சொன்னான், உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையும் பேசட்டுமே. மனசு, இந்த மனசு சொல்றது ரொம்ப கையளவு மனசு, உழவுதான் மனசு. இந்த மனசை நல்லா வச்சுக்கொள்ளணும். இதுல நிறைய குழப்பங்கள் ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு சொல்லுறேன், வீணாக மற்ற மனிதர்களுடன் போராடுறதை விட்டு விடுங்க. உங்களை பத்தி தப்பா பேசினாங்களா, ஏன் பேசினா, எதுக்கு பேசினா, அப்படி பேசி ஐயோ எதுக்கு பேசினா, அதெல்லாம் விட்டுருங்க, விட்டுருங்க. பேசினா பேசி போட்டு நம்ம ஆண்டவர் நமக்கு இருக்காரு. இந்த மனசுல குழப்பிக்கொள்ளாதீங்க. உங்க எதிர்காலமும் உங்க இலக்கும் இன்னொருவர் எடுக்கும் தீர்மானத்தில் அல்ல உண்டு. இனி பாரு, நான் உனக்கு பண்றத, நான் இனி உனக்கு உதவியே செய்ய மாட்டேன். அவன் என்ன தீர்மானம் எடுக்க? அவன் தீர்மானத்தில் இல்ல நம்ம வாழ்க்கை இருக்கு. நான் இனி உனக்கு பிசினஸ் தர மாட்டேன். நான் பிறக்கன்னு அவன் எனக்கு பிசினஸ் கொடுத்துக்கொண்டா இல்ல, அது இடையில வந்தது, இது இடையில போகும், இன்னொன்னு இடையில பெருசா வரும். அவர் வழி திறப்பார், அவர் வழி திறப்பார், அவர் வழி திறப்பார். சி மைனர், அவர் வழி திறப்பார், அவர் வழி திறப்பார். நம்ம நினைக்காத இடத்துல வழி திறக்கும். வழி பிறக்கும், அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி பிறக்கும், அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம்
அகமே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. ஏன்னா உலகத்தில் இருப்பவர்களிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்க, என் இயேசு பெரியவர். ஓ, இயேசு பெரியவர். அவர் அப்படியே வச்சிருக்கிறேன். அவர் பெரியவர். நான் உங்களுக்கு சொல்ல விரும்ப, மற்ற மனிதரோடு சும்மா சண்டை பிடிக்காதீங்க. கால் எடுத்து கத்திக்கிட்டு நான் விட்டுருங்க. மனசை வச்சுக்கோ. மனசே அவங்களோட பெரிய ஆள் ஒன்னோட இருக்காங்க. நீங்க உங்களுக்காக மற்றவருடைய மனதை மாற்ற அதிக நேரங்களை செலவு செய்ய வேணாம். நான் அப்படி இல்லைங்க, நான் இப்படிங்க இப்படிங்க அப்படிங்கன்னு அவங்கள உங்க ட்ரக்கு கொண்டு வர வேணாம். விட்டுங்க. உங்க லைஃப் உங்க கையில். உங்களுக்கு 10 பேர் இல்ல, 1000 பேர் இல்ல, ஒத்தண்ட உதவியும் தேவையில்ல. நீங்க ஒத்த மனுஷனாக. நான் உங்களுக்கு சொல்ல, உங்க பக்கத்துல கோடி பேர் இருந்து இயேசு இல்லாட்டி நீங்க 0. ஆனா அவர் மட்டும் உங்களோட இருந்தா உங்க வாழ்க்கையில யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அதை வச்சுக்கொள்ளுங்க. மனிதங்க உங்களை பத்தி என்ன நினைச்சாலும் பிரச்சனை. அவனே தப்பா நினைச்சுட்டான், இவனே தப்பு, நான் அப்படி இல்லை, நான் அப்படி இல்லை சிஸ்டர்னு எல்லாரையும் சொல்லி 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 எல்லாம் தப்பா பேசுவான். இயேசுவை பத்தி தப்பா பேசினாங்க இல்லையா? அதனால நீங்க அதுகளை திருத்தி கொண்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்க வேண்டாம். அதுல உங்க டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்க வேணாம். அவங்க உங்களை பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. தேவன் ஒரு நாளும் அவங்களோட அபிப்பிராயங்களை ஆசிர்வதிப்பதில்லை. நான் இவரை பத்தி இப்படி நினைக்கிறேன்னு ஒருத்த சொல்லலாம், சரி சரின்னு கத்துற அவனோட அபிப்பிராயத்தை ஆஸ்வதிக்க மாட்டாரு. நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கீங்க அதைத்தான் அவர் பார்க்க. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் அவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கூட இருப்பதா எந்த குறையும் வாழ்விலே ஒரு போதும் இல்லையே. தேவனே என்னோடு, என் தேவனே என்னோடு, நீ கூட இருப்பதா எந்த குறையும் வாழ்விலே ஒரு போதும் இல்லையே. தேவனே என்னோடு, நீ இருப்பத குறையேது, வழி திறந்திட. அப்படிங்க ஆண்டவர் இருக்கா. நான் என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்? நான் ஆரம்பிக்கும் பொழுது தனியா ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கு இருந்தவர் இன்றைக்கு இருக்கிறா. உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு பெரிய பிரச்சனை விழுந்துக்கலாம், கோடிக்கு கடல்ல விழுந்துக்கலாம், எல்லாரும் உங்களை தூக்கி குப்பையில போட்டு இருக்கலாம். ஆனா நீங்க என்ன சொல்லுங்க? நான் வெளியே வருவேன், நான் வெளியே வருவேன். சொல்லுங்க, நான் வெளியே வருவேன். சத்தமா சொல்லுங்க, நான் வெளியே வருவேன். என்ன சின்ன வியாபாரத்திலிருந்து நான் வெளியே வருவேன். நான் மேல வருவேன். சொல்லுங்க, என் குடும்பத்தை நான் மேல கொண்டு வருவேன். நான் வெளியே வருவேன். சத்தமா சொல்லுங்க, நான் எவ்வளவு ஆழமாக விழுந்தேன் என்று தெரியாது, நான் எவ்வளவு இழந்தேன் என்று தெரியாது, ஆனால் வெளியே வருவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் உடைஞ்சு போய் இருக்கிறேன், நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு நம்பிக்கை. நான் அடைக்கப்பட்டிருக்கலாம். எல்லாரும் சொல்லலாம் நீ வெளியே வரமாட்டாய் என்று, ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க உங்களை பார்த்து என்ன சொல்லுறீங்க? நான் வெளியே வருவேன், நான் மேல வருவேன். சகோதரில்ல சகோதரில்ல, சொந்தமில்ல பந்தமில்ல, ஒத்த மனிதன் அவர் உயர்த்தி வைத்தவர். அவர் என்ன உயர்த்தி வைப்பார்? நான் என்ன குறித்து நன்மையா நினைக்கிறேன்.
அடைக்கப்பட்டிருக்கலாம், நான் தள்ளப்பட்டிருக்கலாம், நான் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும், நான் வெளியே வருவேன். என்னால முடியும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் விழுந்தது உண்மை, நான் உடைஞ்சது உண்மை, நான் ஏமாந்தது உண்மை. அதனால நான் முடியல, நான் மேல வருவேன். ஏன்னா நான் நம்புகிறவர், மரணத்தை செய்தவர். உங்க பெட்டிக்கு, உங்க எல்லைக்கு வெளியே, அவுட் ஆஃப் தி பாக்ஸ் சிந்திங்க. உங்களுக்குள்ள யோசிக்காதீங்க, எனக்கு இவ்வளவு தானே பண்ணக்கு, இவ்வளவு தானே கெப்பாசிட்டி, நான் உங்க பொம்பளை தானே, அப்படி நினைக்காதீங்க. இதுக்கு வெளியே யோசிங்க. பைபிள் ஒரு பெண் இருந்தால், அவளுக்கு 12 வருஷங்கள் வியாதி, அவளுக்கு ரத்தம் போய்கிறது, அவளுக்கு சொல்லுவாங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஆனா இவக்கு ஒவ்வொரு நாளும் ரத்தம் போயிட்டு, அவட உடம்பே வாடி போயிட்டு, எலும்பும் தோலும் ஆயிட்டா. அவட கையில இந்த பணம் போயிட்டு, ஒரு சதம் இல்லை. எல்லா டாக்டர் ரத்தத்தை மட்டும் இல்லை, வைத்தியம் பார்த்து வைத்தியத்திலே வேதனைப்படுத்தினாங்க. அவட சொத்தெல்லாம் இல்லாமல் போயிட்டு, எல்லாம் இழந்த நேரத்தில் இவன் அப்படி ஏன் மாத்திட்டான், இவன் எப்படி ஏன் மாத்த, என் பணம் இல்லை, புருஷன் கூட விட்டுட்டு போயிட்டான். நான் டெய்லி பிளட் போகுது, குடும்பத்தில் யாரும் இல்லை, வீட்டில் யாரும் இல்லை, தனிமையாக கிணத்துல. இப்போ அவளை சுற்றி யோசிச்சா, எனக்கு இப்படி நடந்துச்சு, அப்படி நினச்சி, அவன் செஞ்சான், இவன் செஞ்சான், அவன் என்னைய மாற்றான், இவன் என்னைய மாற்றான், அவனால் முன்னுக்கு வரல, அப்படி தான் பேசணும். ஆனால் அவள் ஒரு நாள் சிந்தித்தாள். சொல்லுங்க சிந்தித்தாள், சொல்லுங்க சிந்தித்தாள். அவள் சிந்தித்தாள். அந்த சிந்தனை தான் அவளுடைய வாழ்க்கையை மாற்றியது. இந்த காலையில், இந்த பகல் நேரத்தில், இந்த பகல் உங்க சிந்தனை உங்க வாழ்க்கையை மாற்ற போது. அவள் சொல்லுறா, இயேசு இயேசு சொல்லி ஒருவர் நடக்க போகிறார், அவர் அற்புதம் செய்கிறவர். நான் இங்கே இருந்தால் சரி வராது, இந்த இடத்துல நான் வெளியே போகணும், இந்த இடத்துல நான் வெளியே வர வேணும். எத்தனை பேர் உங்க பிரச்சனை வெளியே வர ரெடி ஆகுங்க? உங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு வாங்க, உங்க வாழ்க்கையில் அடுத்த எல்லைக்கு வர வேண்டும், நீங்க உங்க வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வர வேண்டும். யோசிக்கலாம், நான் இயேசுவிடம் போவேன், என் அற்புதம் அங்கதான் இருக்கு, நான் இயேசு இடத்துல போவேன். நான் போய் கூட்டத்தோடு கூட்டமா இருக்க மாட்டேன், நான் அவர்கிட்ட நெருக்கமாய் போவேன். நான் நெருக்கமாய் மட்டும் போக மாட்டேன், அவரை தொடுற அளவுக்கு போறேன். நான் தொடுற அளவுக்கு நான் போறேன், நான் அவரை தொடுற அளவுக்கு போறேன். எனக்கு அற்புதம் நடக்கும். அன்றைக்கு மட்டும் அந்த சிந்தனை வராவிட்டால் அவருடைய வாழ்க்கையில சுகத்தை இழந்துப்பாய். அவருடைய வாழ்க்கை பெரிய அற்புதம். அவள் இயேசுவிடத்தில் போய் இயேசுவை தொடுற அளவுக்கு போய் தொட்டாள். திடீர்னு இயேசு பார்த்தா, சீசர்களை பார்த்தா, பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய ரெவரண்ட் இருந்தாங்க. அவங்க கிட்ட வல்லமை போகல, யார்கிட்டையும் போகாத வல்லமை, அந்த பரலோக வல்லமை அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அந்த பெண்ணுக்கு மட்டும் போச்சு. காரணம் ஏன்? அவள் இயேசுவிடத்தில் நெருக்கமாய் வந்தாள். இந்த காலையிலே ஆண்டவர் சொல்லுற வார்த்தை, உன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்திருக்காய், உன் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வி அடைந்திருக்காய், என்னிடத்தில் நெருக்கமாய் வா. கர்த்தர் பலரை வரும்படி அழைக்கிறார். ஒரு காலத்தில் ஆண்டவரோடு நெருக்கமாய் போனீங்க, அவரை தொடுற அளவுக்கு போனீங்க. இப்ப அந்த தொடுதல் இல்லாமல் வல்லமை இழந்திருக்கீங்க. தொடுதல் என்றால் என்ன? நீ கையை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் அப்படியே நீங்க ஃபீல் பண்ணீங்க. அந்த ஃபீலிங் இல்லாம போயிட்டு இன்னைக்கு மாலையில வீட்டுக்கு போய் ஒரு 15 நிமிஷம், ஒரு 30 நிமிடம் ஆண்டோடைய சன்னிதானத்தில் இருந்துப்பாங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு வல்லமை உங்க உடம்புக்குள்ள வரப்போகுது. நீங்க கூட்டமா வந்தா போதாது, நீங்க சர்ச்சுக்கு வந்தா போதாது, தேவ பிரசன்னத்துக்குள்ள போங்க. அவன் கிட்ட நெருக்கமாக. என் வாலிப சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தாயே, சகோதரா, நீ ரொம்ப தூரமாய் இருக்கிறாய். அவன் வாழ்ந்து அழைக்கிறார். உன் வாழ்க்கையில விடுதலை வேணுமா? நீ சர்ச்சுக்கு வந்தா போதாது, கூட்டத்தோட கூட்டமா வந்தா போதாது, நெருக்கமாவா. பேதுரு கேட்கிறான், எல்லாரும் இப்படி இருக்காங்களே, யாரு தொட்டது? இல்ல, யாரோ என்னைய தொட்டாங்க, யாரோ என்னைய தொட்டாங்க. நீ கடவுளை தொட்டுற அளவுக்கு வா. சும்மா சர்ச்சுக்கு வந்து போகாத, தொட்டுற அளவுக்கு வா. ஒரு வல்லமை பாயம்,
போன வெள்ளிக்கிழமை அதிகமாக இந்த ஜெபத்தோடு நான் வந்தேன், தேவ பிரசனத்தில் வந்தேன், கொஞ்சம் எண்ணெய் எடுத்து தலையில் வச்சு வந்தேன். இந்த இடத்துல வந்த பொழுது திடீர்னு நிறைய பேர் கீழே விழுந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், வல்லமை நீ எந்த அளவுக்கு நீ வருகிறாயோ அந்த அளவுக்கு உன்னை வல்லமை நான் நிரப்புவேன், நான் வல்லமை நான் நிரப்புவேன், நான் அந்த இடத்துல நிற்பேன். இன்னைக்கு காலையில் சொல்றேன், ஆண்டவர் உன்னை நெருக்கமாய் வரும்படி அழைக்கிறார். இந்த சபையிலுக்கு எல்லாரும் கடவுள்கிட்ட நெருக்கமாகுங்க. நீங்க எதை இழந்தீங்களோ அதை பெற்றுக்கொள்ள நெருக்கமாகுங்க. அதுதான் முக்கியம். உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் வேணுமா? சர்ச்சுக்கு வந்தா போதாது, கூட்டம் அவருக்கு பின்னுக்கு சும்மா கிறிஸ்டியன் ஜீசஸ் சொன்னா போதாது. நெருக்கமா வாங்க, டச் பண்ணுங்க. இன்னைக்கு மாலையில கைகள் உயர்த்தி அவன்கிட்ட பாடுங்க, கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணி பாருங்க. உங்க வீடு முழுவதும் அறை முழுவதும் உங்க கண்ணை மூடுறது தேவனுடைய தூதர்கள் வந்து இறங்கி இருப்பதை பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்துவை பலர் பார்ப்பீங்க. அந்த இடத்துல உங்க வல்லமை, யாருக்கும் இல்லாத ஒரு வல்லமை உங்க மேல வரும். திடீர்னு ஆண்டவர் சொல்ல, எனக்கிட்ட வல்லமை பாய்ஞ்சு. அது யாருடைய வல்லமை? யாருக்கும் பாயல, பேதுருக்கு பாயல, யோவானுக்கு போகாத அது வல்லமே கத்து உனக்கு தகவா, அவருக்கு தகவா. உங்க பிரச்சனையில் இருந்தால் பிரச்சனை சொல்ற இடத்துல இருந்து வெளியே வந்து நீங்க அவர்கிட்ட போவேன்னு தீர்மானுங்க. பைபிள் சொல்லுது, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பணமோ மணி இஸ் தி ஆன்சர். பணம் தான் எல்லாத்துக்கும் பதில். ஆனா பைபிள் இன்னொரு வசனக்கு, யோவான் 15ல, பணம் எல்லாத்துக்கும் உதவி செய்தாலும் என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும். அவர் வந்த பிறகுதான் பணம் உனக்கு தேவை. அவர் இல்லாம பணம் வேலை இல்லை. அவர் வரணும், அவர்கிட்ட வா. சபைக்கு வந்தா போதாது, பாஸ்னா சர்ச்சுக்கு வந்த அற்புதம் நடக்கலையே. ஆமா, கூட்டம் அவ்வளவு பேர் இருந்தாங்க, யாரும் சுகமாகல. நெருக்கமாவா, கைகள் உயர்த்தி, ஆண்டவரே கொஞ்ச நேரம் ஆண்டவரே என்னை கும்பிடுப்பா. என் வாழ்க்கையில் இந்த 28 நாட்கள் ஆண்டோடு நான் நெருக்கமாக இருப்பேன். அந்தி சந்தி மத்தியாய நேரங்களில் நான் ஆண்டோடு இருப்பேன். அவருடைய பிரசன்னம். காலையில் எழும்பி கடைக்கு போய் 10 மணி கடையை திறந்து ராத்திரி 10 மணி வரை கடையை திறந்து இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி இருக்காது. வெற்றி இருக்குது அவருடைய சமூகத்தில் தான். திடீர்னு ஒரு வல்லமை பாயும், திடீர்னு ஒரு வல்லமை பாயும். இரவு நேரத்தில் கை உயர்த்தி அவரை பாரு, ஒரு வல்லமை பாயும். உனக்கு 1000 பேர் இருந்து வேலை இல்லை, நீ அவரோடு இல்லாவிட்டால். அதுதான் வல்லமை. எல்லா டாக்டர்களால் முடியாம போச்சு, அவரோட வல்லமை. அன்றைக்கு மாத்திரம் யோசிக்காவிட்டால் வாழ்க்கை தோல்வி. அவள் இயேசு இடத்தில் வருவேன்னு நினைச்சா, அதே நேரத்தில் நான் இந்த இடத்துல வெளியே போக நினைச்சா. இன்றைக்கு உன் பிரச்சனை வெளியே வகனா, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நான் வெளியே வருவேன். நான் இந்த கஷ்டத்தில் வெளியே வருவேன். என் குடும்பம் என்னை கைவிட்டுச்சு, நான் இதில் வெளியே வருவேன். இந்த பிரச்சனைக்கு யாருக்கான சொல்லி கொடுக்காது. மற்றவங்களை பத்தி பேசிக்கொண்டா அது முட்டாள்தனம். உடனே மற்றவங்க விழ வச்சாங்களா, மற்றவங்க ஏமாத்துறாங்களா, மற்றவங்களோட பணத்தை திருடினாங்களா, மற்றவங்களோட பணத்தை வஞ்சனை செஞ்சாங்களா, உன்னை வீடு போச்சா, சொத்து போச்சா, அதே சொல்லாத. இழந்ததை 100 மடங்காய் பெற முடியும். இழந்தால் அவமானத்தை பெற முடியும், நஷ்டத்தை பெற முடியும். நீ பெனஞ்சு போட்டதை கத்த திரும்ப உனக்கு தருவார். 12 வருஷம். ஆனால் நீண்ட காலமாக அவருக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. இயேசு இடத்தில் போனா வாழ்க்கை வெளியே வரும். இயேசு வச்சு வெளியே, இயேசு தொட்டனா வெளியே தான். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விடிவு இயேசுவினால் தான். அவரை நம்பி அவரால் வெளியே வெளியே. உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உங்களுக்கு வெளியே வர முடியும். உங்க கடன் தொல்லை 5 கோடியா 10 கோடியா வெளியே வரலாம். ஒரு வெளிப்பாடு சொல்ல, உங்க ஆவிக்கு ஒரு வார்த்தை வரும், டச் ஆகும். திடீர்னு ஆவிக்கு வந்து 24 மணி நேரத்தில் 2 அற்புதம் நடக்கும். அது ஒரு தேவனுடைய வார்த்தை. இப்ப ஆண்டோட வார்த்தை வந்து, உன் தலையை நான் உயர்த்துவேன். அது வார்த்தை. அது யாரோட வார்த்தை? தேவன். இந்த வார்த்தை எனக்குள்ள வந்துச்சு. வந்தோன்னே அது என் மனசுக்கு எடுக்க. அந்த வார்த்தை என்னது? தேவ வார்த்தை. தேவ வார்த்தை என்பது தேவனுடைய சிந்தனை. சொல்லுங்க. இப்ப நான் அதை எடுத்துறேன், இப்ப நான் அதை சிந்திக்கிறேன், என் தலை உயர்த்தப்படும். அப்ப என் தலை உயர்த்தப்படும் என்பது நான் சிந்திக்க யாருடைய சிந்தனையை சிந்திக்கிறேன்? இப்ப அவருடைய சிந்தனையாமாது அது நடக்கும். அப்ப மனசுல இப்ப எனக்கு நான் உயர்த்தப்படுவேன், நான் மேல வருவேன், நான் நல்ல நிலைக்கு வருவேன். சங்கீதம் 37:4
கத்துக்கிடத்தில் மனமகிழ்ச்சி வந்து அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல். அப்ப நான் மேல வருவேன், நான் மேல வருவேன், நான் இதை செய்வேன். அப்ப எப்பயும் தெரிஞ்சுக்கணுங்க, ஒரு வார்த்தை வரும் பொழுது அது தேவனுடைய சிந்தனை தான் வார்த்தையாய் வருது. இதை செய்யலாம், அப்ப அது தேவனுடைய சிந்தனை. எது நடக்க வேண்டும் என்று மனதில் நினைக்கிறீங்களோ அதை செய்வார். அப்ப உங்க இருதயத்துக்கு புதிய நோக்கத்தை, சிந்தனையை கொடுப்பார். நீதிமொழிகள் 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே. நான் மேல வருவேன், அப்ப நீ மேல வருவாய். அந்த ஸ்திரீ புதிதாய் சிந்தித்தாள், நான் தொட்டன மேல வருவேன். வாழ்வில் தோல்வி அடைந்து நீ வெற்றி அடைய வேண்டும் என நினைத்தால் எங்க இருக்கிறாயோ அங்க நீ வெளியே வரணும். இவ வீட்டுல நோயோடு இருக்கா, இப்ப இயேசு இடத்துல வர. இப்ப வீட்டுல இருந்து இவ இயேசு இடத்துல வர நேரத்துல அவ எங்க வரா? வீட்டை விட்டு அடுத்த லெவலுக்கு வரா. எங்க வரா? அடுத்த அற்புதத்துக்கு. எப்ப எப்ப நீங்க முழங்கால் படிடுவீங்களோ, எப்ப எப்ப இயேசு இடத்துல ஜெபிக்க வாரீங்களோ, அந்த நேரங்கள்ல நீங்க அடுத்த லெவலுக்கு வாரீங்க. எவ்வளவு நல்ல வசனம். இன்னைக்கு நான் பகல போய் 2 மணிக்கு ஒரு முழங்கால் போட்டா என் லெவலை நான் பண்ணி கொள்ளுறேன். ஆண்டவரே, நான் உயரணும் சொல்லுதல, உனக்கு உயர்வு தேவைன்னா நீ முழங்கால் போட்டு 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 அவர்கிட்ட போக 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 அவரை நோக்கி பார்த்துட முகங்கள் பிரகாசம். அப்ப இந்த சர்ச்சில் ஒரு பிரதர் கிழமைக்கு ஒரு நாள் போயிட்டு ஆண்டவர் சந்திச்சா ஒரு பிரதர் 2 தரம் போய் சந்திச்சா 2 அப். ஒரு பிரதர் 7 தரம் போனா 7 அப். உங்க அப் அவர் கையில உங்க கையில பச்சம் ஆகிடாக்கு. அதே வியாதியில 1000 பொம்பளைகள் இருந்துச்சு. அந்த பொம்பளைகள் யோசிக்காது, இந்த பொம்பளை யோசிச்சு அவ போய் சுகம் பெற்றாள். நீ போ, சுகம் வரும். நீ எப்ப எப்ப அவகிட்ட போகியோ அப்பப்ப. எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ எத்தனை தரம் எனக்கிட்ட வாரியோ அத்தனை தரம் ஜீசஸ் சேவ்ஸ் அப்பாகும். எல்லா வாலிபரையும் சொல்லுங்க, நீங்க அவகிட்ட முழங்கால் போடுங்க, ஒவ்வொரு முறையும் நீங்க அப்பாவி கொண்டே இருப்பீங்க. அதே நேரத்தில் நீங்க எப்ப அவகிட்ட வரீங்களோ, எப்ப அவட பிரசனத்தை உணர்றீங்களோ, கண்ணமோடி அவர் ஆராதித்து அவர் இருக்கிறது அப்படி ஃபீல் ஆகும். திடீர்னு ஒரு புல்லரிப்பு அப்படி வந்துச்சுன்னா பவர் வந்துச்சுன்னு அர்த்தம். ஃபோனெல்லாம் சைடில் வச்சுங்க, தூரத்தில் ஃபோனை வச்சுரு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆராதிக்கணும். பவர் 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 பவர். அது மட்டும் இல்ல, எப்ப அவகிட்ட போய் நெருக்கமா போவீங்களோ அப்பப்பெல்லாம் அற்புதங்களை பெறுவீர்கள். அப்பப்பெல்லாம் அற்புதம், நீங்க இருக்கும் இடத்தில் இருந்து அற்புதத்தை பெறுவீங்க. மத்தேயு 9:21, நான் அவருடைய வஸ்திரத்தை அகல் தொட்டால் சுத்தமாவேன் என்று தன்னின் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு, அப்படியே எண்ணிக்கொண்டு தொடுவேன், நான் வெளியே வகேன் அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கல. கார் வாங்குவேன், வீடு வாங்குவேன், அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கல. அவர் பின்னாலே வந்து சொல்லிக்கொண்டு கதை செய். 10 வருஷமா சொல்லிக் கொடுமா, செய், முயற்சி எடு. நீங்க முயற்சி எடுங்க. அவ சொல்லிக்கொண்டு இருக்காம அவ வெளியே வந்தா. சிந்தித்து கொண்டே இருந்தா போதாது, ரிஸ்க் எடுங்க. லைஃப்ல ரிஸ்க் எடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு ரிஸ்க் எடுக்க கொடுங்க. நிறைய அம்மா பிள்ளைகள் நல்லா படிக்க வைப்பாங்க, டிகிரி எல்லாம் எடுக்க வைப்பாங்க. எடுத்துட்டு வீட்டில் சட்டிப்பாடை கழுவி வைப்பாங்க. புள்ள எல்லாம் படிக்கும், எல்லாம் படிச்சு சர்டிஃபிகேட்டா வச்சுக்கும். அப்பா அம்மா ஒரு வேலைக்கு அனுப்பாதுங்க, வீட்டில் மூடி வைக்கும். எதுக்கு? இந்த டிகிரி எல்லாம் எடுத்து அப்படியே கிச்சன்ல வச்சு அதை பார்த்து எப்படி சொல்லி சட்டிப்பானை கழுவ டிகிரி தேவையா? அவங்களுக்கு பயம் புள்ளைய பத்தி. நம்பப்படி கடவுளை நம்பி உன் பிள்ளைகள் நம்பு. அவங்கள வெளியே அவங்களும் ரிஸ்க் எடுக்கட்டும். நீனும் லைஃப்ல ரிஸ்க் எடு. ஆமா, உன் பிள்ளை செஞ்சு உண்மைதான். யாரு பிள்ளை செய்யல? ஏன் பிள்ளைகளுக்கு நாங்க சின்னதுல பில்டிங் பிளாக்ஸ் கொடுக்கோம். செய்ய உடையும் செய்யணும். லைஃப்ல மிஸ்டேக் வரும். கட்டி மேல வா. அதான் வாழ்க்கை. நீ மேல வா, நீ வெளியே வரணும். லைஃப்ல பயமாமடே. கிறிஸ்டியனா ரிஸ்க் தான்.
கடல் நடுவில் போகணும், கடல்ல காலை வைக்கணும், அது ரிஸ்க் தான். ஆனா இப்ப சொல்றேன், நீ வெளியே வாகனத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, வெளியே வாகனத்துல ஒரு பிரச்சனை. அது என்னதும்மா? பாஸ்டர் சொன்னார் இயேசு கிட்ட வர சொல்லி எல்லாம் செய்ய கட்டி. இப்ப நான் வெளியே வரேன், ஒரு பிரச்சனை வந்து பொம்பளை பார்த்தா பெரிய ஜனக்கூட்டம். யாரு பிரச்சனை தெரியுமா? மனுஷங்க தான் பிரச்சனை. நீங்க மனுஷங்களை பார்த்த தோல்வி, அவங்களோட கதை கேட்ட தோல்வி, அவங்க பேசுறதை கேட்ட தோல்வி, உங்களை வில்ல வைப்பாங்க, உங்களை டிப்ரெஷன் கொண்டு வாங்க, உங்களை பார்த்து மட்டம் தட்டியே தான் பேசுவாங்க, உங்களை குறையாதான் பேசுவாங்க. இவங்கெல்லாம் உங்க அற்புதத்துக்கு தடையானவங்க, உங்க வல்லமைக்கு தடையானவங்க. அவங்கெல்லாம் உள்ள போக விட மாட்டாங்க. மனிதர்கள் நிமித்தம் உங்க அற்புதத்தை தள்ளி போட வேண்டாம். டோன்ட் போஸ்ட்போன். மனிதர்கள்னால உங்க அற்புதத்தை தள்ளி போட வேண்டாம். லைஃப்ல தாண்டி போங்க, லைஃப்ல தாண்டி போங்க. கடைசியா இப்ப மனுஷங்களையும் தாண்டி நீங்க போகிறீங்க. நீங்க மனுஷங்களையும் தாண்டி போனதுல இயேசுவை பார்த்தா இந்த இடத்துல இருந்தவர் அவ நிக்கல, அவ போய்கொண்டே இருக்கா, நீங்க நினைக்கிறீங்க 3ஆம் தேதியோட பிரச்சனை முடியும், 3ஆம் தேதி பாக்குறீங்க முடியல, அது 5ஆம் தேதி படி 5 கோர்ட்ஸ் சொல்லிட்டான் அடுத்த மாசம் விடாத, பின்னிக்கே போ, அற்புதம் நடக்கும். keep moving. இந்த ஜீசஸ் says மூவ் பண்ணிக்கொண்டே இருக்க. நான் சில காலத்து நவம்பர் எதிர்பார்த்து நடக்கல, சில காலத்து டிசம்பர் எதிர்பார்த்து சர்ச் நடக்கல, சில காலத்து நான் ஜனவரி எதிர்பார்த்தேன், ஆனா மூவ் ஆகி கொண்டு இருக்கேன். எனக்கு விளங்குது கிட்ட வந்துட்டு நான் டச் பண்ண வந்துட்டேன். கர்த்தரை தொடுற அளவுக்கு வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. நீ தொடுவாய், தொடர்ந்து போ. 22ஆம் வசனம், அவ தொட்ட உடனே சொல்லுங்க, தொட்ட உடனே இயேசு திரும்பி அவளை பார்த்து, அவர் உங்களை பார்ப்பா. நீங்க எப்ப அவரை தொடுறீங்களோ அப்ப அவர் பார்ப்பா. எல்லாரும் கூட்டமா போனாங்க, யாரையும் பார்க்கல. நீ அவருடைய பிரசன்னத்தை உணரணும். நீங்க ஜெபிச்சு ஆராதிக்கணத்துல உங்க முடிக்கு விளங்கும், உங்க தோளுக்கு விளங்கும், உங்க ஆட்டுக்கு விளங்கும். அந்த இடம் முழுவதும் பிரசன்னம். யாரோ நடக்க மாதிரி விளங்கும். தேவ பிரசன்னம் ஒரு நெருப்பு மாதிரி சூடாகும். தேவ பிரசன்னம். அந்த டைம் அவர் உங்களை பார்ப்பாரு. நடந்து கொண்டு இருந்தவன் நிற்பாரு, நின்று உங்களோட பேசுவாரு. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவர் சொல்ல மாட்டாங்க நான் உன்னை ரட்சித்தேனே. உன்னுடைய ஃபெய்த், உன்னுடைய விசுவாசம், உன் நம்பிக்கை, நான் மேல வருவேன், நான் உயருவேன், நான் வெற்றி பெறுவேன் சொன்னியே, அந்த விசுவாசம் உன்னை ஜெயித்தது. Come on church, நான் உன்னை உயர்த்துவேன். எல்லாரும் எழுதுறது. இந்த 22 நாட்களில் 28 நாளும் தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர போகிறோம். ஒருவேளை நான் இப்படி சொன்னேன்னு இந்த இடத்துல சில புதுசாக வந்தவங்க கிட்டல வந்தவங்க போன வருஷம் சில பழைய ஆட்கள் இருக்கலாம். பாஸ்டர் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி ஜெபிச்சேன், நான் ஃபீல் ஆகலை பாஸ்டர். ஆமாம் பரவாயில்ல, நீ ஃபீல் ஆகமென்று போய்கொண்டே நீ தொடுவாய். நீ தள்ளப்பட்டவள், நீ வெளியில் அழகாய் சிரிச்சு கொண்டே இருக்கலாம். உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். நான் இயேசு இடத்தில் போவேன், நெருக்கமாவேன். உன் வாழ்க்கை வாங்க, அவன் நின்று அவரோடு பேச, யாரோடையும் பேசாமல் போய்கொண்டு இருந்தா கூட்டம், ஆயிரக்கணக்கான ஜனங்க. ஆனால் நின்று மகளே உன் விசுவாசம் உன்னை வச்சது. நீங்கள் ஸ்பெஷலாக மாறுவீங்க. நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தால் ஆயிரங்களுக்கு வித்தியாசமாக, மேன்மையானவர்களாக, விசேஷமானவர்களாய் மாறுவீங்க.